ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பேக் சாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிக்கான ஒரு பேக் சாம். ஸோ இது வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து நமக்கு டீச்சர்ஸ் டே வருது. நான் ஸ்பெஷலாக வந்து டீச்சர்ஸ் டேக்கு தான் பண்ணுறேன். என்னோடய கிட்டோட ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு நம்ம யாருக்கோ கொடுக்கணுன்னா நான் ஹேண்ட்மேட் கிஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ஸ்பெஷலானவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு யூனிக்காக எங்கும் கிடைக்காத ஒரு ஹேண்ட்மேடு கிஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்பாட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எசென்ஷியல்ஸுமே நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் க்ராச்செட்டிங்கில் பிகினர்ஸ்னால் க்ராச்செட்டிங் டியூட்டோரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஏர்பாட் கேஸ் வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பிங்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீக்கெண்ட் வந்து டீச்சர்ஸ் டே வரப்போகிறதுனால நீங்கள் ஆர்டர் வந்து சீக்கிரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ ஆன்லைன் ப்ரைஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஷாப்பில் வந்து நல்லா அஃபோர்டபுளாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சாம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி நான் பேக்கில் மாட்டுறேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு 2 சேனல்ஸ் இருக்குது. இந்த நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நோசிஸ் ஹேண்ட் ஒர்க்குன்னு, அதுலேயும் நிறையா கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட் வீடியோஸ் போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நான் அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பேக்கில் போட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான பேக் சாம். அண்ட் ஆல்சோ வந்து ஏர்பாட் கேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2 in 1 பர்பஸ். ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட் பேக்கில் வந்து இந்த மாதிரி நாட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரைஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் அது வந்து நீங்கள் ஒர்த்து தான். உங்களுக்கு ஸ்பெஷலானவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது இது வந்து எந்த ஒரு ஷாப்லேயுமே கிடைக்காது, யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுனால ஒரு யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிஃப்டாக இருக்கும். நிஜமாகவே ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் பாருங்கள். ஹோம் டெக்கர் வச்சுருக்கேன், பேபி ப்ராடக்ட்ஸ், அப்புறமா இந்த மாதிரி கீ செயின்ஸ், பேக் சாம்ஸ், அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து டாய்ஸுமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட இது போட்டால். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் 2 கலர்ஸ் ஆஃப் யான் வந்து எடுத்துருக்கிறேன் நம்மளோட ஃப்ளவர் பேக் சாமுக்கு வந்து. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% அக்ராலிக் யான். நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யான்லேயுமே நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம். எடுத்துருக்கிற எக்ஸாக்ட் பிராண்ட் வந்து என்னதுன்னா இந்த கங்கால ஒலிவியா. ஓகே, ஸோ இந்த யான் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 100% அக்ராலிக் யான், லைட் வெயிட் அண்ட் 3. ஓகே, ஸோ அந்த லேபிள் இல்லாதனால உங்களுக்கு நான் அந்த லேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஹூக் சைஸ் 3.0 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில், அப்புறம் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யான் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெட்டீரியல்ஸ். யான் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னா, நான் ஆன்லைனை பொறுத்தவரை பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர், மேஜிக் நீடில்ஸில் வாங்குவேன். நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இப்போ இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட போகிறோம். ஸ்லிப் நாட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேஜிக் சர்க்கிள் கூட போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக் சர்க்கிள் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, மேஜிக் சர்க்கிள் போட்டிங்கன்னா செயின் 3 போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் நாட் போட்டிங்கன்னா செயின் 4, 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. இந்த 4th செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லிப் நாட் போட்டு ஃபஸ்ட்டு செயின். இதில் வந்து இந்த ஒரு செயினில் வந்து 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். மேஜிக் சர்க்கிள் உங்களுக்கு போட தெரியும்னா மேஜிக் சர்க்கிள் போட்டு செயின் 3 போட்டுட்டு சர்க்கிள்குள்ளே 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும்.
இவங்களுக்கு வந்து ஸ்லிப் நாட் போட்டு பண்ணுறதா இருந்தீங்கன்னா இது வந்து செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். நீங்கள் வந்து இந்த செயினில் 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷியே பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த செயினை விட்டுட்டு இந்த தான் வந்து செயின் 3 ஓட டாப். ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்டிச் மார்க் வைக்கணும்னா வைங்க, பிகினர்ஸ்னால், அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷியே பண்ண போகிறோம். 1 2 first 2 loops double crochetக்கு, second 2 loops yarn over, third time hook எடுங்க, first 2 loops, next 2 loops 3 4 5 6 7 8 9. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இப்படி டெய்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கரெக்டாக வரும். 10 11 12 13 14. ஓகே, 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ரவுண்ட் 1. ஓகே, 14 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இந்த செயின் 3 தெரியுது பார்த்தீங்களா? செயின் 3. ஓகே, 1 2 3 இந்த ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கோம்ல, இதுதான். இதை சேர்த்தா நமக்கு 15 டபுள் க்ரூஷேஸ். இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணுறேன். இந்த செயின் 3யோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரவுண்ட் 1 இங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் ரவுண்ட் 1. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் யானை. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். 15 செயின்ஸ் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் கிளார் அடிக்குது. நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, இது வந்து நம்மளோட 15th செயின். ஸோ நம்ம இங்கேருந்தே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த செயினில் நம்ம வந்து நியூ யான் வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு இந்த டெயில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 டெய்லையும் சேர்த்தே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நியூ யான் வந்து கிராப் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 2 செயின் 3 1 2 3 ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம அகெயின் ஒன் மோர் டைம் டபுள் க்ரூஷியே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் 2 சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம ஒன் மோர் டைம் டபுள் க்ரூஷியே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம ஒரு ஸ்டிச்லேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே மாதிரி. மீனிங் இந்த ரவுண்ட் 2ல் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இந்த சேம் ஸ்டிச் 1 2. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்டிச்சில் நீங்கள் 2 வாட்டி டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிச் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். டெய்லை வந்து நீங்கள் பிடிச்சிட்டே ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் விட்டுருங்க. யான் நீடில் வச்சு லாஸ்ட்டாக ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ரவுண்ட் 1ல் 15 டபுள் க்ரூஷே இருந்துச்சு. இப்போ ரவுண்ட் 2ல் வந்து நம்ம 2 டைம்ஸ் 15ல் பண்ணுறதுனால 30 டபுள் க்ரூஷேஸ் இருக்கும். ஓகேவா? நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் செயின் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 15th டைம் பண்ணுறேன். ஸோ 15 × 2 30 டபுள் க்ரோஷேஸ் நமக்கு இந்த ரவுண்டில் இருக்கும். ஃபஸ்ட் செயின் 1 2 3, தேர்டு செயினோட டாப்பில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். இந்த டாப் ஸ்டிச் அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 2 நம்மளோட ஃப்ளார் பவுச்சில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 6 ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிற போகிறோம். ஒவ்வொரு பெட்டல் இங்கே பாருங்கள் 5 பெட்டல்ஸ் இருக்குது. 1 2 3 4 5, 30 வந்து 6 5s 30. ஸோ நம்ம 5 ஸ்டிச்சஸை எடுத்து நம்ம ஒவ்வொரு பெட்டலுக்குமே நமக்கு வந்து 6 ஸ்டிச்சஸ் தேவைப்படும். மொத்தம் 5 பெட்டல்ஸ். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 3க்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷேனா 3 லூப்ஸையுமே எடுக்கணும். இந்த டைம் நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எனி கலர் வேறு கலரில் பீஸ் ஆஃப் யான் எடுத்து இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த யானை இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நமக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ பெட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் சேம் ஸ்பேஸில். ஸோ 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே. ட்ரிபிள் க்ரோஷேனா நம்ம 2 டைம்ஸ் இந்த யானை வந்து ஹூக்கில் இப்படி சுற்றிட்டு சேம் டபுள் க்ரோஷே மாதிரியே தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுங்க, நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், லாஸ்ட்டாக 2 லூப்ஸ் தான் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ அகெயின் 2 டைம்ஸ் இப்படி சுற்றணும், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், லாஸ்ட் 2 லூப்ஸ். ட்ரிபிள் க்ரோஷே வரலன்னா நீங்கள் பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸில் இன்னும் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2, சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேனா 3 லூப்ஸையுமே எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அப்படியே இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 ஸ்டிச்சஸ் எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு 1ல் வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, செகண்ட் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, தேர்ட் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே, ஃபோர்த் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, ஃபிஃப்த் ஸ்டிச் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, சிக்ஸ்த் ஸ்டிச் 1 ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இது வந்து ஒரு குட்டி பெட்டல். இதே மாதிரி நம்ம ரிமைனிங் 4 பெட்டல்ஸ்க்கு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக 5 டைம்ஸ், 1 டைம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாஃப் டபுள் க்ரோஷே, 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, the next 1 2 செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, டூ டைம்ஸ் டபுள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே, ஃபோர்த் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2, ஃபிஃப்த் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 லூப்ஸையுமே எடுக்கணும். சிக்ஸ்த்தில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நம்மளோட செகண்ட் பெட்டல்.
ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 time half double crochet, 2 times double crochet, 2 times triple crochet, 2 times double crochet, 1, 2, 1 time half double crochet, 1 time slip stitch. Okay. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3 petals வந்துருச்சு. ரிமைனிங் 2 பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் லாஸ்ட் பெட்டலில். ஃப்ரெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த் பெட்டலோட எண்டுக்கு வந்தாச்சு. 2 times டபுள் க்ரூஷே பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் 2 செயின்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செயின். இந்த லாஸ்ட் 2 செயின்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து 2 times டபுள் க்ரூஷே பண்ணோன்னே ஃபிஃப்த்தில் வந்து 1 time half டபுள் க்ரூஷே. லாஸ்ட்டாக நம்ம 6th செயினில் 1 time ஸ்லிப் ஸ்டிச். க்ராச்செட்டிங்கில் வந்து இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பண்ணும் போது தான் நமக்கு வந்து அந்த ஷேப்ஸ் வந்து மாறாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கரெக்டாக நமக்கு வந்து இந்த கவுண்டிங் வரணும். இங்கே பாருங்கள், ஒரு க்யூட்டாக ஒரு மினி ஃப்ளார் வந்து நமக்கு வந்துருக்கு பாருங்கள், ஃப்ளார் ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெட்டல்லே ரவுண்ட் 2. ஸோ இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பண்ணியாச்சு. ரவுண்ட் 4 பண்ண போகிறோம். ரவுண்ட் 4ல் இப்படி ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 4 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time half டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 1, 2, 3, 4 ஸ்டிச்சஸில் மட்டும் 2 times டபுள் க்ரூஷே பண்ணணும். ஓகே, சேம் ஸ்டிச்லேயே 2 times டபுள் க்ரூஷே இந்த நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ். ஸோ 1 and 2 சேம் ஸ்டிச்சில் வந்து 2 times டபுள் க்ரூஷே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். ஓகே, 4 ஸ்டிச்சஸில் 2 times டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time half டபுள் க்ரூஷே. இங்கே பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அப்படியே இங்கேருந்து ரைஸ் பண்ணுறோம். அப்படியே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் 1 time சிங்கிள், அப்புறம் 1 time half, 4 ஸ்டிச்சஸில் 2 times டபுள்ஸ், அகெயின் இங்கே 1 half டபுள் க்ரூஷே, அப்புறம் 1 சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரூஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிக் பெட்டல், ஃபஸ்ட்டு பிக் பெட்டல். ஓகே, அகெயின் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time half டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 2 times டபுள் க்ரூஷே, 1, 2. ஃபஸ்ட் டைம் முடிச்சாச்சு. ஓகே, செகண்ட் டைம் பண்ணுறேன் டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட் டைம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் 2 times டபுள் க்ரூஷே, 1, 2, தேர்ட் டைம் 1, 2, ஃபோர்த் டைம் 1, 2. ஓகே, 4 times 4 ஸ்டிச்சஸில் 2 times டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 time half டபுள் க்ரூஷே பண்ணிடணும். அதுக்கு அடுத்த செயினில் 1 time சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயினில் 1 time ஸ்லிப் ஸ்டிச். ஸோ செகண்ட் பெட்டலும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி ரிமைனிங் பெட்டல்ஸ் நான் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் பெட்டல் 4 வந்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பெட்டல் 1 time single crochet, 1 time half double crochet in the next chain, 2 times double crochet in the next 4 stitches or chains.
So 2 times double crochet, 1 2 3 4. Next 1 time half double crochet, next stitch la 1 time single crochet, last stitch la, sorry friends blur ஆறதுக்கு, very last stitch la okay insert பண்ணுங்க, 1 time slip stitch. Okay. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட ரவுண்ட் 4. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த யானை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஒயிட் யான் வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் இதே யானில் கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் கலரில் இருக்கணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் யான் வேறு கலர் பார்டர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் யான் அட்டாச் பண்ணுறதுனால இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துருங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது லாஸ்ட்டாக. சேம் கலர் யான்னாலுமே நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாதீங்க, சாரி. அந்த சிங்கிள் குரூஷியோட நிறுத்திக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கலர் யான் அட்டாச் பண்ண போகிறனால இன்விசிபிள் அட்டாச்சிங் சொல்லுவாங்க, நியூ கலர் யான் அட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஹாஃப் டபுள் குரூஷே பண்ணியிருக்கிறேன். நம்மளோட பெட்டலில் ஹாஃப் டபுள் குரூஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரூஷே பண்ணணும் பார்த்தீங்களா, அதில் சிங்கிள் குரூஷே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கலர் யானை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை கிராப் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் கலரையும் ப்ரீவியஸ் கலரையும் ஒரு நாட் போட்டிங்கன்னா ஒரு செக்யூர் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் யானில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாஸ்ட் பெட்டலில் மட்டும் இந்த லாஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த ரவுண்ட் 1 2 செகண்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ரவுண்ட் 1 2 3 4 இது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரவுண்ட் 2 பண்ணோம் பார்த்தீங்களா, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே. இந்த ரவுண்டில் இந்த இடத்துல கரெக்டாக இதுக்கு நேராக ஹூக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி நல்லா ஹைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க. 1 டைம் சிங்கிள் குரூஷே. எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா, இந்த டிசைனுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா, இந்த டிசைன்ஸ்க்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணுறோம். ஏன்னா அங்கேயே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பண்ணியிருக்கோம். அகெயின் அதனால் இங்கே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஓகே, நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் குரூஷே பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் 8 செயின்ஸில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. ஸோ 1 சேம் ஸ்டிச்லேயே அகெயின் 1 more டைம் சிங்கிள் குரூஷே. 8 செயின்ஸில் இப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம் சிங்கிள் குரூஷே. செகண்ட் டைம் பண்ணுறேன், 1 பண்ணிட்டேன். செகண்ட் டைம், தேர்ட் டைம் சேம் ஸ்பேஸில் 2 டைம் சிங்கிள் குரூஷே. ஃபோர்த் டைம் 1 and 2. ஃபிஃப்த் டைம் 1 2. சிக்ஸ்த் டைம் 1 and 2. செவன்த் டைம் 1 2. எயித்து டைம் 1 2. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் சிங்கிள் குரூஷே 8 செயின்ஸில் 1 2 3 4 5 6 7 8 செயின்ஸில் 2 டைம் சிங்கிள் குரூஷே. அடுத்த செயினில் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரூஷே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக இந்த செயினுக்கு அப்படியே நேராக ரவுண்ட் 2க்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் 2 இங்கே இருக்குது, இந்த ரவுண்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டபுள் குரூஷேக்கு நடுவில் இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் குரூஷே. வெரி நெக்ஸ்ட் செயினையும் ஸ்கிப் பண்ணிடுங்க.
அடுத்த செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அகெயின் இங்கே பண்ண மாதிரி 8 செயின்ஸில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 ஃபஸ்ட்டு டைம், 2 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் டைம், same space, 2 times single crochet, third time, fourth time, fifth time, sixth time, seventh time, eighth time. Okay, 8 times, 2 times single crochet முடிச்சாச்சு. next 1 times single crochet. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த இந்த செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயினுக்கு நேராக ரவுண்ட் 2ல ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்து இந்த செயினையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் 1 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இங்கே பண்ண மாதிரி 8 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 2 டைம்ஸ், அப்புறம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 4 பெட்டல்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்த செயினில் ரவுண்ட் 2ல ஹூக்கை இன்செர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் பெட்டலுக்கு பண்ணுறேன் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. next 2 times single crochet in the next 8 stitches. Eighth time. Okay, 8th time பண்ணியாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து செயின் 50 போட்டிருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னே செயின் 6 மட்டும் போடணும். ஒரு இதில் நீங்கள் செயின் 50 போட்டுக்கோங்க, ஒரு இதில் செயின் 6 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணி அகெயின் 1 more time ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ யானை வந்து யானை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 2 சைடு இதாகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ரெட்டையும் கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிவிட்டு, ஸோ யான் நீடில் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே இப்படி அட்டாச் பண்ணி நம்ம வந்து தச்சிட்டா நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? ஸோ நமக்கு பார்க்கும் போதே தெரியும், இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஓகே, ஃப்ரண்ட் சைட். இது வந்து
நம்மளோட பேக் சைடு ரெண்டையுமே ஒன்றா அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லூப்பை நமக்கு இந்த குட்டி லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்து ஒரு லாங் டெயில் எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே பார்டர் ஃபுல்லாக வந்து தைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அளவு பண்ணிட்டோ இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ இதனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லாங் டெயில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு யான் நீடிலில் கோர்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பவுச்சை வந்து நம்ம யான் நீடில் வச்சே நல்லா வந்து தைக்க போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே. நமக்கு நல்லாவே ஸ்டிச்சஸ் தெரியுது பாருங்கள். இந்த 1 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் 8 டைம்ஸ் டூ டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் டூ டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். அதில் வந்து 5th டைம் 1 2 3 4 5 இந்த 5th டைம் இருக்குது பார்த்தீங்களா, 2 டைம்ஸ் பண்ணதில் இந்த ஃபஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பேக் சைட்லேயுமே இங்கே பண்ணியிருக்கிறீங்க பாருங்கள், 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷேல 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. 5th இதில் அந்த ஃபஸ்ட்டு செயினில் ஓகே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு செயின். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு 2 லூப்ஸையும் சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். ஓகே, இங்கே நல்லா கேப் விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி நல்லா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின், இங்கே நெக்ஸ்ட்டு செயின். ஓகே, ஸோ எந்த மெத்தட்லனாலும் பண்ணலாம். நீங்கள் ஹூக் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு நீங்கள் எந்த டெக்னிக்னாலுமே இது பண்ணலாம். நம்ம வந்து தைக்கிறோம் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து தைக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் லூப் இப்படி ரெண்டையும் இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு லூப்பாக நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ இந்த சென்டர் அப்புறம் இந்த சென்டர் செயினும் நமக்கு வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் அப்படியே பார்டரை வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இப்படி எல்லாம் தைச்சிட்டு வாங்க. எண்டில் வந்து நீங்கள் இங்கே வரைக்கும் தைச்சிடக்கூடாது, இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து 1 2 3 4 5 இந்த 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷேஸ் இந்த இடத்துல எண்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து முடிக்கிறத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். 1 2 3 4 5 ஸோ 3 பண்ணியிருக்கிறேன். இன்னும் இந்த 2 மட்டும் நம்ம தைச்சிட்டா போதும். 4th ஒன், ஓகே. நமக்கு வந்து இதை எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பேக் சாம் வந்து ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், நம்ம இதுக்குள்ளே நம்மளோட எசென்ஷியல்ஸை போட்டுக்கலாம். ஏர்பாடுமே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கேப் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளோட பவுச் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம யான் நீடில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பியூட்டிஃபுல்லான, யூஸ்ஃபுல்லான, க்யூட்டான பேக் சார்ம் வந்து ரெடி ஆயிருச்சு. அண்ட் ஏர் பவுச் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், கீழேயும் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் கேட்லாகில் போய் பாருங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில். அதில் வந்து இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.